முதல் நான் வரை யாவுமே மயக்கம். என்னது இது? உள்ள போனா ரெண்டு பேர்த்து இன்னும் காணுமே. எப்படி தூக்குறது? சீக்கிரம் வந்தாங்கன்னா டக்குன்னு அவளை தூக்கிட்டு போயிடலாம். முகத்துல அந்த கர்ச்சிப்பை வச்சு ஒரு முக்கம் அமைக்கிற வேண்டியதுதான். டேய், வண்டி எப்பயும் ரெடியாவே வைங்கடா. ஐயோ அண்ணன், எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அங்க கவனிங்க. பேச்சுதான் பேசுறானுங்க, சைடுல ஒன்னும் காணும். இவனுங்களை வச்சு நான் எப்படி இவளை கடத்த போறேன்னு தெரியல. கடவுளே, எல்லாம் நல்லபடியா முடிக்கணும், இல்லைன்னா அவன்கிட்ட நான் செத்தேன். ஆஹா, இவ வந்துட்டா. சிவகிட்ட எப்படியாவது அட்ரஸ் கேட்கற மாதிரி கேட்டு முகத்துல இந்த கர்ச்சிப்பை வச்சு அமைக்கிற வேண்டியதான். அவனை காணோம், இதுதான் சரியான நேரம். இவளை டக்குன்னு தூக்கிட்டு போயிடலாம். சரி, பக்கத்துல போவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யாரு? என்ன வேணும்? மேடம், எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். என்ன அட்ரஸ்? கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். விவேகானந்தர் 3rd ஸ்ட்ரீட் எங்க இருக்கு மேடம்? அதுவா? இதான் சரியான நேரம். கர்ச்சிப் எடுத்து முகத்துல வீடா. சரி, செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா. இவ அப்படியே பேசிட்டு இருக்கட்டும், நாம முகத்துல கர்ச்சிப்பை வைப்போம். செகண்ட் லெஃப்ட்லயே லாஸ்ட்ல போனீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்ட்ரீட் தான். ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல. ம் ம் யாரா நீ? விடு விடு. டேய், சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ், வந்துடுறோம். டேய், சீக்கிரம் வண்டி எடுங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ், கவலைப்படாதீங்க, இப்ப கிளம்பிடலாம். சரி, நீ வண்டியில ஏறு. ஓகே பாஸ். இவன் ஒருத்தன் நமக்கிட்ட தான் எகுருன்னு எகுருவான். அவங்க தூக்கறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான். எதுக்கு எடுத்தாலும் நமக்கிட்ட மட்டும் ஏறிக்கிட்டு வருவானுங்க. இதுக்கு தான் அல்ல கையா இருக்கவே கூடாதுங்கிறது. இன்னும் காணோம். சரி, சீக்கிரமா நம்மளும் வண்டியில ஏறி கிளம்புவோம். டேய், இன்னும் வண்டி எடுக்கலையா நீ? டேய், வண்டி சீக்கிரம் எடுடா. பிரியா, பிரியா, டேய் வண்டி எடுத்து தொலைங்கடா, வந்துட்டான். பிரியா, டேய் நிறுத்துங்கடா வண்டிய. டேய் சீக்கிரம்டா, வண்டி போகுதே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? பேசாம இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான். பிரியா, டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, பின்னாடியே வர இருங்க. அங்க இருக்க பைக் எடுத்துட்டு பின்னாடியே போவோம். பிரியாவை எவனோ கடத்திட்டு போறான்னு தான் நினைக்கிறேன், விட மாட்டேன். டேய் வண்டியை நிறுத்துங்கடா. டே டே, அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான்டா, சீக்கிரம் ஃபாஸ்டா ஓட்டு. அண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே, நம்ம மாட்டிடுவோமோன்னு. வாயை மூடு, ஃபர்ஸ்ட் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஏன்னா அவனை எதுவும் பண்ணா துப்பு இல்ல, என் கிட்டதான் எகிரிட்டு வருவீங்க. அச்சி, வாயை முடிச்சு ஓட்டு. என்ன உனக்கு வாய் ஓவரா போயிட்டு இருக்கு? ஓட்டுறேன் ஓட்டுறேன். டேய், இப்போ வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? முடிஞ்சா புடிச்சுக்கடா. ஐயோயோ, இவர் பாட்டு வார்த்தை விடுறாரு. அவன் பின்னாடியே அடிச்சு விரட்டிட்டு வந்தானா இந்த ஆளோட. இதுக்கு மேல பொறுமையா போனா வேலை கேட்காது, அடிச்சு நம்மளும் விரட்ட வேண்டியதுதான். என் பிரியாவை கடத்திட்டு போறீங்க, சும்மா விட மாட்டேன்டா உங்களை. இன்னைக்கு அத்தையை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன், சும்மா விட மாட்டேன். வீட்டுல யாருங்க? கொஞ்சம் வெளியே வாங்க. வீட்டுல யார் இருக்கீங்க? வெளியே வாங்கன்னு சொன்னேன். என்ன யாரையுமே காணோம். ஓ, நீயா? இங்க எதுக்கு வந்து கத்திட்டு இருக்க? எதுக்கு இங்க சத்தம் போட்டு இருக்க? செல்லம், என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இவன்ட்ட பேச என்ன இருக்கு? இங்க எதுக்கு வந்து நின்று கத்திட்டு இருக்கோம்? பொண்ணதெல்லாம் பத்தாதாமா? ஏன் என்னமா? ஒரே ஒரு நிமிஷம், எங்க அத்தை உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்களை வெளியே கூப்பிடுங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க என்னோட சொந்த அத்தை, தயவு செஞ்சு கூப்பிடுறீங்களா? என்ன சொல்லமா, என்னமா உளறிட்டு இருக்கான்? ராதாவை தான் சொல்றான்னு நினைக்கிறேன். ராதாவை தானே கேக்குற நீ? ஆமா, அவங்கள தான் நான் கேக்குறேன், கொஞ்சம் அவங்களை கூப்பிடுங்களேன். பாரு, உள்ள அவ வேலையா இருப்பா, உன் இஷ்டத்துக்குலாம் அவளை இப்படி வெளியே கூப்பிட முடியாது. அவ வந்து இங்க நின்னுட்டானா அந்த வேலையா இருப்பாப்பா. கொஞ்சமாவது என்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு சண்டை போடுறக்கான நேரம் இல்ல. எங்க அத்தை நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல உள்ள போய் நானே கூட்டிட்டு வரட்டா? எங்க ஒரு வாட்டி காலை எடுத்து வச்சுதான் பாரு, கால் தரையோட தரையா தரிச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு? அத்தை அத்தை, நான் அகில வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியே வாங்க அத்தை. ஏய், ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு. கொஞ்சம் அது மரியாதை கொடுத்து பேசுங்க. டேய், நீங்க பதிலுக்கு நானும் உங்களை பேச வேண்டியது இருக்கும். என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி பார்த்து மரியாதை இல்லாம பேசுவேன்? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க பாருங்க, உங்களால என்ன முடியுமோ தாராளமா அதை பண்ணிக்கோங்க. என் பொண்டாட்டி பிறந்த வீடுங்கிறனால தான் அமைதியா நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நடுராத்திரி அவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்களா, அன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் புருஷன் நீ எதிர்த்து பேசுவேன்? ஏண்டா டேய், என் வீட்டு கால் தூசுக்கு கூட நீ பெற மாட்ட, எங்களை பத்தி கேள்வி கேட்கறியா? என்னமோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல உட்காந்து வாழ்ற மாதிரி பாய் பேசுறீங்க. உங்க புருஷனோட சொத்துல உட்காந்து தானே வாழ்ந்துட்டு தின்னுட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன? இல்லம்மா, நீ கொஞ்சம் தள்ளு. இருங்க இருங்க, இவனுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டு பிள்ளைய வேணும்னு பிளான் பண்ணி வெளியே வர வச்சு கூட்டிட்டு போய் தாலி கட்டினா வந்தானடா நீ. நீ என்ன எங்களை பத்தி பேசுற? உனக்கு முதல்ல யோகியதை இருக்கா? அடைச்சி வாய மூடு. நானும் பெரிய பொம்பளையாச்சுன்னு மரியாதை குடிச்சு பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். என் வீட்டு அத்தையை கூப்பிடதான் நான் வந்தேன். தேவையில்லாத பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. எங்க அத்தை வந்தா நான் கிளம்பிட்டே இருப்பேன்.
இவனை இப்படியே விடக்கூடாது செல்லம்மா. கொஞ்சம் நீ தள்ளு, நான் பேசிக்கிறேங்கிற என்ன விட மாட்டேங்கிற. ராதா, ராதா வெளியே வா ராதா. அகிலா, அகிலா நீ எங்கப்பா இங்க? ராதா, இவன் யாரு? இங்க எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கான்? என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவந்திக்கு அவட புருஷம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? இவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு வேண்டியது கிடக்கு? இருங்கம்மா, நான் கொஞ்சம் என்னன்னு கேக்குறேன். இங்க பாரு, வீட்டு முன்னாடில கண்டவெல்லாம் வந்து நிக்கிறீங்க, இங்க ஒன்னும் அனுமதி கிடையாது. ஒழுங்கு மரியாதை பேசி சீக்கிரம் அனுப்புற வெளியே பாரு. சரிங்க ஐயா, நான் இப்ப அனுப்பிடுறேன். அத்தை, அகிலா என்னாச்சுப்பா? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? சொல்லுப்பா. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தயவு செஞ்சு அந்த பக்கம் வரீங்களா? அகிலா, அம்மா ஒரு 5 நிமிஷம் நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேம்மா. உன்னை உள்ள போய் வேலை பாருனா இவன்ட்ட போய் பேசிட்டு இருக்கேங்கிற. எப்படியாவது பேசி அனுப்பி விட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. அத்தை வாங்க அத்தை, கொண்டவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வர வழியை பாரு. 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு உனக்கு சம்பளமே கட்டு. சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். செல்லம்மா உள்ள வா போலாம். சரிங்க. அகிலா. அத்தை அந்த பக்கம் வாங்க, பேசிக்கலாம். சரிப்பா. என்ன தெரியலமா, அவன் இஷ்டத்துக்கு அந்த போய் பேசிட்டு இருக்கான். பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்ற. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? ஐயோ இங்க பாருங்க, எல்லாம் எனக்கும் தெரியுது. அவசரப்படக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இவனெல்லாம் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். முதல்ல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவன் எதுக்கு வந்திருக்கான்னு நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்தமும் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவன் பேசினதுக்கெல்லாம் 2 மடங்கா திருப்பி கொடுக்க வேண்டியது என் கடமை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல செல்லம்மா. சரி, உன் விருப்பம் போல பண்ணு. நான் வயக்காட்டுக்கு வேற கிளம்பணும். நீங்க சாப்பிடவே இல்லை? அப்புறம் மழையா அங்க இருக்கு நிலமை, அப்புறமா பாத்துக்கிறேன். நீ என்ன எதுன்னு விசாரிச்சு வை, சரியா? சரிங்க, சரி போயிட்டு வாங்க. என்ன எதுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டானா அவன்? சும்மா விடக்கூடாது. குடிமை இப்படி பிடிச்சி தூக்குறானா இல்லையான்னு பாரு. எவ்வளோ தைரியம்! எதுக்கு ஏன் முன்னாடி குரலை சத்தி பேசுறான். எதுக்கு இல்லை நான் தனியாக கூட்டிட்டு என்ன விஷயம்? ஏன்ப்பா இவ்வளோ கோவமா இருக்க? எப்படி அத்தை எதுவுமே நடக்காத மாதிரியே பேசுறீங்க? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? எனக்கு உண்மையிலுமே புரியல. என்னதான் நீ கேட்குறியோ அதை தெளிவாக நேரடியாக கேளு. சுற்றி வளைச்சு எதையும் கேட்காத. அத்தை நான் என்ன கேட்க வரேன்னு உண்மையில உங்களுக்கு புரியல, அப்படிதானே? நீ எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேளுன்னு சொல்கிறேன். பாருங்க அத்தை, நானும் அவனுக்காக இன்னைக்கு செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க உங்க புருஷனும் கூட வேற ஒரு பொம்பளையும், அதுவும் அவங்க மாசமா இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ சொல்றாரு. இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதான் விஷயமா? இதை என்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியதானே? ஆமா, உங்க மாமக்காரன் வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி குழந்தையும் பெத்துக்க போறான். என்னத்த சாதாரணமா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? வேற என்ன நான் பண்ணணும்னு சொல்ற? சொல்லுப்பா. அந்த ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுங்கிற? அதனால தான் உங்க வீட்டில் கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் என் பொழப்ப பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஆள் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன். அத்தை நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த ஆள் தானே உங்களுக்கு பிரச்சனை. நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க? எங்களுக்கும் ஏன் இந்த தண்டனை? வேண்டாம் அகிலா, உங்க அம்மாவா இருக்கவும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் எங்களை வச்சிருந்தாங்க. அக்கா தம்பியா இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவு தானே. நீயே சொல்லு, அந்த ஆள் பண்ண காரியத்துக்கு என்னால ஜீர்ணிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சா அந்த ஆளோட நினப்பு தான். ஆனா நான் என்ன பண்ணட்டு சொல்லு? அத்தை நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னப்பா, என்ன சொல்ல போற? உங்க மாமனார் மாமியார் கூட இப்படி சண்டை போடுற. என்னதான் இருந்தாலும் நீ வந்து போக வேண்டிய இடம். பாருங்க அத்தை, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வைக்காதீங்க. அவங்கள யாரோ தான், என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல. இதுல நீங்க வேற மாமனார் மாமியான்னு சொல்றீங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்காத்த? நீங்களே சொல்லுங்க. சரிப்பா, நான் எதுவும் சொல்ல விரும்பல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அங்க வந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி பேசினா எப்படிப்பா வந்து மூஞ்சில முழிக்கிறது சொல்லு? பாருங்க தான், முதல்ல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. மரியாதை கொடுக்காம இல்லை, அவங்க மரியாதை கொடுக்காதனால தான் நானும் பதிலுக்கு பேச வேண்டியதா இருந்தது. அதெல்லாம் தேவையில்லாதது, அதை பத்தி பேச வேண்டாம், விடுங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அதான் அந்த ஆள் கூட இப்ப நீங்க வாழ மாட்டீங்களா? எதுக்குப்பா வாழணும்? நான் எதுக்கு வாழணும் சொல்லு? அந்த மானக்கெட்டவனோட நான் போய் வாழணுமா? என் வாழ்க்கையை இன்னொருத்தி கூட பங்கு போட்டுக்கிட்டான். நான் எப்படி அந்த ஆள் கூட போய் வாழ முடியும்? நீயே யோசிச்சு சொல்லு. சரியாத்த, அப்படின்னா அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் வாங்கிடலாம். அந்த ஆளை ஸ்டேஷன்ல உள்ள தூக்கி வச்சிருவோம். அப்பதான் அந்த ஆள் பண்ண தப்பு மனசால உணர்வான். அவன் உணரட்டும், உணராம போட்டும். இதெல்லாம் நான் பண்ணிதான் அந்த ஆளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லப்பா. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவ கடைசியில கண்ணீர் தான் வடிக்கணும். கடவுள் பார்த்துப்பான். அப்படிலாம் சும்மா விட முடியாதத்த. ஆள் பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி தரணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நான் வரேன். நம்ம 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சரியா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எங்கேயோ கடை கெட்டு போட்டுன்னு விட்டு. விட முடியாதத்த, விட முடியாது. நாளைக்கு நான் வருவேன், நீங்களும் என் கூட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரணும். இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் கேட்க விரும்பலத்த, நான் கிளம்புறேன். அந்த அம்மா வேற ஓவரா கத்துச்சு, நீங்க போங்க. சரிப்பா. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு? அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான்டா. பாருங்க, நான் உங்க அவசரத்துக்குலாம் வண்டி ஓடாது, அது பொறுமையா தான் போகும். இந்த ஓட்ட வண்டியில இவ்வளவு ஸ்பீடு போறதே பெரிய விஷயம். என்னடா நேராக நேராக பாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அண்ணனை கண்டு பயம் இல்லையாட்டு உனக்கு? பாருங்கண்ணே, எந்த வேலையும் செஞ்சு பார்த்தாதான் அருமை தெரியும். சும்மா வாயிலே எல்லாராலையும் வடை சுட முடியாது, புரிஞ்சுக்காங்க. ஆமா, இவன் முகத்தை ஏன் கர்ச்சிப்பு போட்டு மூடி வச்சிருக்கீங்க? கர்ச்சிப்பில் இருக்க மயக்கம் வந்து அப்படியே வேலை செய்யும் தான். அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு எடுக்காத. நீ சீக்கிரம் கொஞ்சம் ஓட்டு. ஆச்சு ஆச்சு, பக்கமா வந்தாச்சு. அவனும் பக்கமா வந்துட்டு தான் இருக்கான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷோ, இந்த விக்ரமெல்லாம் நம்ம மாட்டிக்கும் போலயே. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியாடா சொல்லு.
ரொம்ப துரத்தி பின்னாடியே வந்தான்னு வச்சுக்கோங்க, வேணா அப்படியே விட்டுட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். உடச்சி வாயை மூடு. உன்கிட்ட போய் ஐடியா கேட்ட மாதிரி நீ ரோட்டை பார்த்து வண்டி விட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐடியா ஒன்றும் போடவும் தெரியாது, போட்டு சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கவும் தெரியாது. சரியா நான் மாக்கண்ணா இருக்கான். என்னடா அங்கே முடவிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணே, பக்கமா வந்துச்சு, இறங்க தயாரா இருங்க. சரி சரி, பின்னாடியே வரட்டும். இவனே அங்க ஒரு பக்கம் கட்டி போட்ட வேண்டியதான். நம்ம ஜெயில கழித்துங்க போறது உறுதி. என்ன இன்னும் அவரையும் காணோம் அத்தையையும் காணோம், என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. நேரம் ஆச்சு, இந்நேரம் வந்திருக்கணுமே. அங்க ஏதாவது பிரச்சனைக்கு தான் இருக்குமோ? ஐயோ, நாமளே ஏன் இப்படி நினைக்கணும். சரி, இங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்களான்னு. எங்க போய் கலந்தாவல? ஆளை காண வீட்டுக்குள்ள எங்காவது வெளியிட்டு போயிட்டாலோ? இங்கேயும் எங்கேயும் காணுமே. எங்க போய் கலந்தான்னு தெரியல. சரி, நமக்கு வேற வயிறு கபா கபாங்குது. போய் இருக்கிற சட்டியில இருக்க சோத்தை பூரா போட்டு தின்னு போட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இப்படியே விட்டோம் மயக்கம் போட்டு தான் உழுகணும். எனக்கு இப்படி பசி எடுக்காது, இன்னைக்கு இந்த போடு போடுதே. சரி, வரதுக்குள்ள இருக்கிற சோத்தை பூரா காலி பண்ணி போடணும். வந்து இவ்வளவு சோறாக்க வைக்கிறதா இன்னைக்கு நம்மளோட வேலை. நம்மகிட்ட எல்லாம் வேலை வாங்குறாளா? பாத்துக்கிறேன் எப்படி இவ்வளவு நான் வேலை வாங்குறேன்னு இனிமே தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் நான் இங்க நின்று கத்திட்டு இருக்கேன், இவ காதுல விழுகுதா இல்லையா எதுவுமே தெரியாம அந்த பக்கம் நின்று யாரை பார்த்துட்டு இருக்கா? இல்ல இவ பாட்டுக்கு நிக்கட்டும். உள்ள போய் இருக்கிற சோத்தை பூரா போட்டு காலி பண்ணிடணும். ஒரு பருக்க கூட இவளுக்கு வைக்க கூடாது. என்னடி எல்லாரும் சேர்ந்து வேலை வாங்குறீங்க? இருங்கடி, உங்க ஒவ்வொருத்தையும் பெண்டை நிமித்திரனா இல்லையான்னு பாருங்க. சரி, இவ எங்க நின்று தொலைட்டோம். உள்ள போய் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். இன்னைக்கு வேற அவ அத்தை கறிக்கஞ்சியில் ஆக்கி வச்சிருக்கா. கறிக்கஞ்சி சும்மா விட்டுருவேனா என்ன? எல்லாம் ஒரு பருக்க இல்லாம போட்டு சாப்பிட்றனா இல்லையான்னு பாருங்க. சரி, உள்ள போவோம். மகாராணி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பாக்கட்டும், இப்படியே வாய் திறந்துட்டு வரது போறதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோறு உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதைத்தான் இப்ப நான் பண்ண போறேன். உள்ள வந்து பாரு, அதிர்ச்சி ஆயிடுவேன். ஆஹா, சாப்பாடு வாசம் என்ன வான்னு இழுக்குதே. நல்லா கறி கஞ்சி கம்மன்னு செஞ்சு வச்சிருக்கான் என் புள்ள. எதுக்கு? நமக்காக இல்ல, அவ மருமகளுக்காக. விட்டுருவனா என்ன? அடியே துளசி, இன்னைக்கு உனக்கு கொலை பட்டினியா போடல. நீ பாரு என்ன பண்றேன்னு. இன்னைக்கு கறி கஞ்சி சாப்பிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். சப்பா செமையா இருக்குது, வாசமே என்னை இழு இழுக்குது. சரி, சீக்கிரம் வரதுக்குள்ள போய் தட்டுப்புட்டுன்னு சாப்பிடுவோம். மருமகளுக்குன்னா பார்த்து பண்றாளுங்க. பெத்த தாய் ஏதாவது ஒண்ணு பண்றாளா? நீ பண்ணினா என்ன, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இலைய தூக்கி தூர போட்டு சட்டிலேயே சோத்த போட்டு சாப்பிடுவோம். ஆஹா, மட்டன் நல்லி செஞ்சு வச்சிருக்காளே. கம. ஓ, எடுத்து சாப்பிடுங்குது. இதுக்கு மேல தாமதிச்சா நம்ம வயிறு தாங்காதுப்பா. எடுத்து எல்லாத்தையும் ஒரே சட்டியை போட்டு பரட்டி வாய்க்குள்ள தள்ளிட வேண்டியதான். அப்பாடா, எல்லாத்தையும் ஒரே சட்டியில போட்டு பரட்டிட்டேன். இனி எடுத்து கபன்னு அடிச்சு விட வேண்டியதான். நல்லா சதக்கறியா வல்லு வதக்குனதா செஞ்சிருக்கா. நல்லா இருக்கு. எப்பா எம்பிட்டு நாள் ஆச்சு இப்படி சாப்பாடு சாப்பிட்டு. இன்னைக்குதான் செத்த நக்க உயிர் வந்த மாதிரி இருக்கு. இதுக்காகவே இன்னைக்கு எல்லாம் வெளியே போயிட்டாங்க போல, நம்ம சாப்பிடணுங்க கசரம். சரி, மெதுவா சாப்பிடணும். தொண்டையில சிக்கிக்குச்சு, அப்ப பரலோகம் தான் நமக்கு. சரி, ஏப்பந்தான் வந்துருச்சேன். ஏப்பமும் வந்துச்சு, சோச்சட்டி காலி ஆகி போச்சு. அந்த வேலை முடிஞ்சுது. இனி அப்படியே இங்க இருக்க கட்டல்ல குட்டி உறக்கத்தை போட்ட வேண்டியதான். ஏய் சட்டி, தூரப்போ. இவ்வளவு நேரம் இவனை என் கால் மேல வச்சது பெரிய விஷயம். தூரப்போ. நல்லா புல்லா சாப்பிட்டாச்சு, ஒரேஞ்சு காலை எடுத்து வைக்க முடியலையே. சப்பா, கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்டோமோ. இந்த சாப்பாடுக்குனால திங்குன்னு குதிச்சாதான் சீரணம் ஆகும். சரி, நல்லா தூக்கம் வருது, போய் படுத்து தூங்குவோம். எவ்வளோ வந்து சோறு ஆக்குனா என்ன, ஆக்கலைன்னா எனக்கு என்ன? என் வயிறுதான் புல்லாயிடுச்சுல, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. டெய்லியும் இந்த மாதிரி ஆக்கி வச்சாலுங்கன்னா இப்படி வந்து வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணி போடுவேன். சிரிக்கையா நம்ம கண்ணை இன்னைக்கு தானே கடிக்கஞ்சி கட்டியிருக்காளுங்க. அதான் ஒரு வெட்டி போட்டேன். சரி, தூங்குவோம். என்ன பண்றாரு இவரு? இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். அங்கே ஏதாவது பிரச்சனைக்கு இது பண்ணிட்டாங்களோ, வேலைக்கு இது கை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே. எங்க அப்பா எதையும் பண்ண தயங்க மாட்டாரு. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசெல்லாம் பட நடிச்சுக்குது. கடவுளே, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எனக்கு வேற பயமா இருக்கு. இங்கதான் இருக்கா என் பொண்டாட்டி அவந்திகா? என்னங்க வந்துட்டீங்களா? என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. என்னங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் இல்ல? லூசு, நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குது இந்தியா? கனவு ஏதாவது கண்டியா என்ன? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்டாட்டி என்ன ஆச்சுடி, ஏன்டி அழுவுற? அவந்திகா என்னடி ஆச்சு? எந்திரி. ஒண்ணும் இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் காணணும்னு ஒரு மாதிரி பயமா ஆயிடுச்சு, அதான். முதல்ல எந்திரி, கண்ணாத்தோட. எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல அழுக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்திரி அவந்திகா. சரிங்க, நான் அழுகலங்க, அழுகல. அழுகிற அளவுக்கு இப்ப எதுவுமே நடக்கல அவதிகா. உன் அம்மா ஏதாவது திட்டினாங்களா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டியா? ஆமா, அதேதான். அவங்க ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? என்னங்க ஆச்சு?
போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? பிரச்சனை பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகல அவந்திக்கா. அத்தை தான் ஒரு மாதிரி மன சுட்ட மாதிரி பேசினாங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏங்க சித்தி என்ன சொன்னாங்க? அந்த ஆளு என்னன்னா எனக்கு என்னன்னு பேசுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னங்க 1000 தான் இருந்தாலும் வேற ஒருத்தவங்க கூட போனவங்களை எப்படிங்க திருப்பி அவங்க கூட வாழ வைக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளை வைக்கலனாலும் பரவாயில்ல அவந்திக்கா. அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண கூட கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தா என்ன, எங்க மாமனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன. சரிங்க, இப்ப சித்தி என்னதான் சொல்றாங்க? முடிவா சொல்லிட்டேன் அவந்திக்கா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த ஆளை உள்ள தூக்கி வைக்கணும்னு. அத்தை சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாங்க? உங்க அம்மா அப்பா இல்ல, உன்னோட சித்தியும் அப்பான்னு சொல்லு. அம்மா அப்பாவா? ஏண்டி நீ வேற. என்னங்க என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? வந்திக்கா, நான் உன்ட்ட ஒன்னே சொல்றேன். நீ அவங்க மேல பெருசா ஏதோ நம்பிக்கையும் அபிப்பிராயம் வச்சிருக்க. அது எதுக்குமே அவங்க ஒத்து போக மாட்டாங்க. நீ தான் ஏதோ கற்பனை கொட்டையை கட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உன் மனசுல எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி போட்டுரு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மா அப்பா என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? கேட்க மாட்டாங்கடி, கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அங்க நடந்தது என்ன எதுன்னு என்கிட்ட எதுவும் கேட்காத. இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ சந்தோஷமா இரு, அதனாலதான் சொல்றேன். சரிங்க விடுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் உங்க தங்கச்சி வீட்ல இருந்து அவங்க அம்மாவும் மாப்பிள்ளை தம்பியும் வந்துட்டு போனாங்க. ஏன், என்ன சந்திகா, என்ன விஷயமா வந்தாங்க? ஒரு நிமிஷம். என்னங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எதுக்குடி? கண்ணை மூடுங்க சொல்றேன். ஏ லூசு, இவ்வளவு நாளா அழுதுட்டு இருந்தா இப்ப என்ன சிரிக்கிற? ஆமா, எங்க தங்கச்சில இருந்து எதுக்காக வந்தாங்க சொல்லு. ஐயோ அதை தான் சொல்றேன், கண்ணை மூடுங்க சொல்றேன். சரிடி பொண்டாட்டி, பண்ண முடியல. இப்ப அது சொல்லு. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. என்னடி என் கையில ஏதாவது வச்சிருக்க? அதான் சொல்றேன், கண்ணை திறந்து பாருங்கன்னு. சரி. என்ன வந்திக்கா, ஸ்வீட் பாக்ஸ்? ஆமா ஸ்வீட் பாக்ஸ் தான். இன்னும் உங்களுக்கு என்னன்னு புரியலையா? இல்லடி, எதுக்கு ஸ்வீட் பாக்ஸ்? வீட்ல யாராவது வாங்கிட்டு வந்தாங்களா? ஆமா ஆமா வாங்கிட்டு வந்தாங்க. இன்னுமே உங்களுக்கு புரியல இல்ல? உங்க தங்கச்சி வீட்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. உங்க தங்கச்சி மாப்பிள்ளை கொண்டாந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும்? பொதுவா சந்தோஷமான விஷயம் தான் இனிப்பு கொடுப்பாங்க. அப்படின்னா என் தங்கச்சி மாசமா இருப்பாளோ? சொல்லுங்க, என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏ, என் தங்கச்சி மாசமா இருக்காளடி? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லடி, உண்மையாவா? ஐயோ ஆமா, உங்க தங்கச்சியும் என்ன மாதிரியே தான் 3 மாசம் முழுகாம இருக்கா. ஐயோ கடவுளே, என்னது உன்ன மாதிரியவா? என்னால நம்பவே முடியல. எப்படி? எப்படியா? வேற ஏதாவது சொல்லிட போறேனா? ஐயோ அப்படி சொல்ல வரல. அப்ப உனக்கு குழந்தை பிறக்கும் போது என் தங்கச்சிக்கும் குழந்தை பிறந்துமா? ஆமாங்க, 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட முன்ன பின்னா ஒரே மாதிரி தான் வரும் போல. என்னடி சொல்ற? அவளை இந்த கையில தூக்கி வளர்த்தேன், இன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை வரப்போதா? இதை என்னால நம்பவே முடியல. ஆமா, எப்பதான் உங்க தங்கச்சி கிட்ட பேசலான்னு இருக்கீங்க? பாவம் இல்லைங்க அவளும். பேசலாம் வந்திக்கா, கொஞ்சம் நாள் போட்டும். எப்ப மாசமா இருக்கும்போது பிள்ளைங்க ஏங்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க? பாத்துக்கலாம் விடு. நான் பேசாம எங்க போறேன் சொல்லு. எப்படியோ நம்ம வீட்ல 2 சந்தோஷம். நானும் மாசமா இருக்கேன், உங்க தங்கச்சியும் மாசமா இருக்கா. ஏய், நீ போய் ஒரு நாள் அவளை பாத்துட்டு வரியா? நான் எங்கங்க போக? டிராவல் பண்ணக்கூடாது இந்த டைம்ல. அட ஆமால. அம்மா எப்ப போறாங்க? அத்தை போறேன்னு தான் சொன்னாங்க, போய் பாத்துட்டு வரணும்னு. சரியா வந்திக்கா, சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம். என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப மட்டும் சந்தோஷப்படுங்க. அப்படியே வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கிடக்குது விடு, எப்படி பாத்துக்கலாம். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குடி, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க. சரி, நீ நேரத்துக்கு சாப்பிடு. நான் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவேன். சரி சரி. சரிடி, அப்ப வரேன். ஸ்வீட் அடிச்சு சாப்பிடுங்களேன். பரவாயில்ல, நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்தா, நீயே எனக்கும் சேர்த்து சாப்பிடு. சரி ஓகே, போயிட்டு வாங்க. சரிடி பொண்டாட்டி, பத்திரமா இரு. சரி. அப்பாடா, ஒரு வழியா என் பேரனும் பேத்தியும் வந்து சேர்ந்துட்டாங்க. வாங்கயா வாங்கயா, உங்களுக்காக தான் இந்த பாட்டி இங்கேயே உட்காந்து காத்துட்டு இருக்கேன் வாசல்ல. எம்பிட்டு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது. பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. பாட்டி, கண்மணி, வாங்கயா வாங்கயா. பாட்டி, என்ன வாசல்லே காத்துட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள தம்பி இப்படி கேக்குறீங்க? நானும் நீங்க வந்துருவீங்க காலையில இருந்து இங்கேயே காத்து கிடக்குறேன். ஏன் பாட்டி, நாங்க சாயங்காலம் தான் வரணும். நீ எதுக்கு காலையில இருந்து உட்காந்துருக்க? நீங்க சாயங்காலம் தான் வரீங்க, இருந்தாலும் பேரனையும் பேத்தியும் பார்க்க முடியாதான்னு ஒரு ஏக்கனா. அண்ணாத்தான் வழி மேல வெடி வச்சு காத்துக்கிட்டு கிடந்தேன். நல்ல வேலை இப்பயாவது வந்து சேர்ந்தீங்களே. பாட்டி, வர வழியில கொஞ்சம் டிராபிக், அதான் நேரம் ஆயிடுச்சு பாட்டி. இருக்கட்டும் மாப்பிள்ள தம்பி, வாங்க உள்ள போவான். பாட்டி ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் கண்மணி? இல்ல ஒரு நிமிஷம் இரு பாட்டி. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு பேரன்னு கூப்பிடு, இல்ல மாப்பிள்ளான்னு கூப்பிடு, இல்ல தம்பின்னு கூப்பிடு. நீ எல்லாத்தையும் கலந்து கூப்பிடுறியே, என்ன பாட்டி இது நியாயம்? அதுவா, அது எனக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவேன். என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு பேரன் பேத்தி தானே, எப்படி கூப்பிட்டா என்ன? இதுதான் விஷயமா? நானே பயந்துட்டேன். நீ மாப்பிள்ளைனே கூப்பிடு. பாட்டி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. அவ கிடக்குறா. மாப்பிள்ள, நான் எப்படி கூப்பிடுறேன் உங்களுக்கு ஒன்றும் சங்கடமா இல்லையே? ஐயோ, எனக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அதுவே ஓகே. சரியா? இப்ப நீ ஒண்ணு மாப்பிள்ளைன்னு கூப்பிடு, இல்ல பேரன்னு கூப்பிடு. தம்பின்னுலாம் கூப்பிடாத. அவர் என்ன உனக்கு தம்பியா? உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆமா ஆமா, தம்பின்னு கூப்பிடக்கூடாதுதான். சரி, நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன். சரிங்களா மாப்பிள்ள? சரிங்க பாட்டி. பாட்டி, ஏதாவது சமைச்சு வச்சிருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள எப்படி கேட்டுட்டீங்க? தடபுடலாம் விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சைவம் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல பாட்டி. பொங்கல் வைக்கிறோம், நல்லா சைவமாக தான் இருக்கும்.
அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. மொத்தத்துல சாப்பாடு இருந்தா சரி. அதெல்லாம் பாட்டி விதவிதமா சமைச்சு வச்சிருக்கோம் அப்படிதானே பாட்டி? மாமா சரி, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க, வெயில் ஓவரா இருக்கு. போய் 2 பேரும் ரூம்ல ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்க, சரியா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் வேணா ஜூஸ் போட்டு தரேன். சரிங்க பாட்டி. கண்மணி உள்ள போலாமா? பேக் எடுத்துட்டே வரலையா? சரி உள்ள போங்க மாப்பிள்ள, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாட்டி, நானே எடுத்துட்டு வரேன். ஐயோ இதுல என்ன இருக்கு, பேக்கு தானே, நான் கொண்டு வரேன். கண்மணி மாப்பிள்ள உள்ள கூட்டிட்டு போ. வாங்க, அதான் பாட்டி எடுத்துட்டு வராங்கறாங்களே, உள்ள போவோம். பேக்ல ட்ரெஸ் தான் இருக்கு, வெயிட் இருக்காது. அப்படியா? சரி வா போலாம். உள்ள போங்க மாப்பிள்ள, நான் எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி, எடுத்துட்டு வாங்க. வண்டி அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி போய் பேக் எடுத்துட்டு வருவோம். வந்துதான் 2 பேருக்கு சாப்பாடு போட்டு வைக்கணும். பாவம் 2 களைச்சு போய் வந்திருக்குதுங்க. இந்த வெயில் வராம கொஞ்சம் நேரமா இருந்தா என்ன, பிள்ளைங்களை சொன்னா கேட்கவே கேட்காதுங்கம்மா.